உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்வுப்பாலம் நிகழ்ச்சிக்காக நான் தேவேந்திரன். இன்றைய தினம் தீர்வுப்பாலம் நிகழ்ச்சி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சேவை விஷயம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கொண்டு வரப்பட்டது. தொடர்ச்சியாக விபத்துகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு வகையில் திடீரென நோய்வாய்ப்படக்கூடியவர்களை உடனடியாக அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் குறித்து தான் இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த அவசர ஊர்தி சேவை குறித்த சில புள்ளி விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். 2005ஆம் ஆண்டு முதலாக ஆந்திராவில் 108 ஆம்புலன்ஸ் சேவை கொண்டு வரப்பட்டது. தமிழகத்திற்கு முன்பாகவே ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தளவு இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை கொண்டு வரப்பட்டது. அதற்கு அடுத்ததாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 108 ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அவசரகால மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த சேவையை வழங்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அவசரகால உதவி கோருவோருக்கு 14 நிமிடங்களுக்குள்ளாக 108 சேவை கிடைப்பதா தமிழக அரசினுடைய புள்ளி விவரங்களிலிருந்து பெற முடியுது. 2008ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் இந்த சேவையின் மூலம் மகப்பேறு இறப்புகள் குறைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. மகப்பேறு இறப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் மருத்துவமனையை எளிதில் மகப்பேறு பண்ணக்கூடிய அல்லது அந்த கர்ப்பிணி பெண்ணை அணுக முடியாத ஒரு சூழலினால மகப்பேறு இறப்புகள் அதிக அளவில் நடந்துட்டு இருந்த நிலையில் அது குறைஞ்சிருப்பதாகவும் சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் 800க்கும் மேற்பட்ட 108 சேவை அவசரகால ஊர்திகள் செயல்படுகின்றன. சென்னையில் சுமார் 45 வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. அதை தாண்டி தமிழகத்தில் சுமார் 4000 பணியாளர்கள் இந்த சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான பணியாளர்கள் இந்த சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்காங்க. மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைய இருக்கிறாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் சேவை எந்த அளவுக்கு நடைபெற்றுட்டு வருது, என்ன மாதிரியான குறைகளை மக்கள் பார்க்குறாங்க, ஊழியர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின், அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, மக்கள் என்னென்ன விஷயங்களை தெரிவிக்க நினைக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கிறது எந்த மாதிரியாக இருக்குது, ஆம்புலன்ஸ் வாகனத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருப்பதா உங்களுடைய கல ஆய்வுலேருந்து பெற முடிஞ்சிருக்கு, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 29 108 சேவை வாகனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சேவை வாகனங்கள் மாவட்டத்தினுடைய பல இடங்களுக்கும் சென்று திருநெல்வேலியினுடைய மிக முக்கியமான சேவைகளை, அவசரகால சேவைகளை ஆற்றி வருகிறது. இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு இந்த சேவை என்பது தொடங்கப்பட்ட நிலையில் அதில் இருந்த 2008ஆம் ஆண்டு எந்த வகையில் இந்த வாகனம் என்பது வடிவமைக்கப்பட்டதோ அதே வகையோடு இன்றும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் எந்த விதமான, அதாவது இதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், அவசரகால சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் எதுவும் இதுவரை முன்னேற்றத்திற்கான ஒரு வழிகள் இல்லாத நிலையில் இந்த வாகனம் என்பது இன்றளவும் 2008ஆம் ஆண்டில் எப்படி இருந்ததோ அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன, அதாவது இதில் என்னென்ன உபகரணங்கள் இருக்கிறது, இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவையில் பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளர் இணைந்திருக்கிறார். அவரோடு கூட நாம் இப்போது பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த 108 வாகனத்தில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதாவது என்னென்ன உபகரணங்கள் இருக்குது, அந்த உபகரணங்கள் எப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கு? உள்ளே பார்த்தீங்கன்னா நோயாளியை காப்பாற்றக்கூடியதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் அப்பாரட்டஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரீத்திங், அதாவது மூச்சு திணறல் உள்ள கேஸுக்கு வரவங்களுக்கு ஓட்டு வசதி இருக்குது. அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு குளுக்கோமீட்டர் இருக்குது. அதாவது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நாங்கள் உடனே அவங்களுக்கு எந்த கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துட்டு குறைய இருக்குன்னா அதை இது பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பல்ஸ் பார்க்குறது, பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கும். பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பல்ஸு எவ்வளோ இருக்குங்கிற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. ஸ்ட்ரக்சர், அதை பேஷண்ட் வசதியாக ஏற்றிட்டு போகிறதுக்காக உண்டான ஸ்ட்ரக்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் போர்டு, இது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இது என்ன எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களால் விளக்க முடியுமா? இது பார்த்தீங்கன்னா இப்போ இது செக்ஷன் அப்பாரட்டஸ், அதாவது பாய்சன் கேஸு செக்ரீஷன் இருக்கவங்களுக்கு இது அந்த மூக்கு அடைக்கிறது இந்த ஒரு இது க்ளீன் பண்ணுவோம். அது மூலமாக ப்ரீத்திங் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். அதை உறிஞ்சி எடுக்கிறதுனால அது ஃப்ரீயாக கிடைக்கும்.
இப்போ மற்றபடியாக மொத்தத்தில் இந்த சேவைகள் இங்கே உபகரணங்கள், அதாவது 2008ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உபகரணங்களாகவே எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இது முறையாக செயல்படுத்தப்படுதா? ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம வந்து பார்க்கின்ற போது ஏறத்தாழ துருப்பிடிச்ச ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கு. இது பராமரிப்புகள்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இது பார்த்தீங்கன்னா பராமரிப்புலாம் இப்போ வந்து சரியாக பார்க்குறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் அப்பாரட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வேலை செய்கிறது கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து முக்கியமாக லீக்கும். ஓட்டு மெயினாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஓட்டு தான் முக்கியம். அப்புறம் வந்து அது சரியாக வந்து லீக்கேஜ் எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் ஏசி மெயினாக தேவைப்படுது. ஏசி வந்து சுத்தமாக ஒர்க் ஆகுறதே கிடையாது. எல்லா வண்டியிலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகுறது கிடையாது. செக்ஷனில் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி வீல்லாம் உருண்டு போய் ஒரு பேஷண்ட்டை ஏற்றிட்டு நாங்கள் உருட்டிட்டு கொண்டு போகும்போது அது நிறைய நேரத்தில் வந்து லாக்காக உடஞ்சி கீழே விழுந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ பல பேஷண்ட், அதாவது பல நோயாளிகள் அந்த வண்டியில் ஏற்றிட்டு வருவீங்க. அப்படிங்கிறப்ப இதில் வந்து ஒரு நுண்கிருமிகளினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது முறையாக வந்து செயல்படுத்தப்படுது. அந்த நுண்கிருமிகளை அகற்றக்கூடிய பணிகள் எந்த அளவுக்கு இருக்குதுல்ல? நுண்கிருமிகளுக்கு வந்து அகற்றப்படுதுங்கிறது வந்து இல்லை, 2008 இப்போ வரை கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வேணால் ஒரு கேஸ் எடுத்துகிட்டு வரோம்னா அந்த கேஸ் எடுத்துக்கொண்டு இறக்கிட்டு மறுபடியும் அதை சும்மா நாங்களே கழுவிட்டு அதே மறுபடியும் ஒரு லேபர் கேஸ் எடுக்கணும்னா அவன் லேபர் கேஸ் எடுக்கும்போது வந்து ஒரு வாகனத்திலே டெலிவரி ஆகுதுன்னா அந்த குழந்தைகள் முதற்கொண்டு அது பாதிப்பு உண்டாகுது. அந்த நுண்கிருமி நீக்கங்கிறது வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. அதை பண்ணுறதே கிடையாது. நாங்களும் பல தடவை சொல்லியாச்சு. அது மூலம்லாம் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வேக்சினோ இல்லை எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணுறது கிடையாது. நிச்சயமா. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து தடுப்பூசிகள்லாம் போடணும் அப்படிங்க, ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த நோயாளிகளோட பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மருத்துவ முன்னுதாரணம், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஒரு தடுப்பூசி போடுறதோ மற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த மாதிரி இருக்குது? அந்த மாதிரிகள் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த ஒரு இதுவுமே பண்ணுறது கிடையாது. நாங்களும் பல தடவை கேட்டு பார்த்துட்டோம். கெப்பாசிட்டி இது போடுவாங்க, வேக்சின் போடுவாங்க, அந்த இது சுத்தமாக போடுறது கிடையாது. பேருக்குன்னு ஒரு டோஸ் போடுவாங்க, அது தொடர்ந்து 3 டோஸ் போடணும். ஒரு டோஸ் போடுவாங்க, அப்புறம் அவ்வளோதான். அது கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக போடணும், அது போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. அப்புறம் நாங்கள் அது போட்டு ஒரு டோஸ் போட்டுருந்து வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வாகனம் ஏறத்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி பேசும்போது இந்த வாகனத்தில் ஒரு கலாய்வு மேற்கொள்ளும்போது ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. இந்த வண்டிக்குன்னு வாங்கப்பட்ட டயர்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது குறித்த பிரச்சனை என்ன? எப்படி இன்றைக்கி வந்து வாகனங்கள் பராமரிக்கப்பட்டு இருக்கு? இப்போ வாகனங்கள் பராமரிப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் கம்பெனி இதை வந்து சொல்லி தான் செய்வோம். எங்களுக்கு நிர்வாகம் இங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட டயர் மைலேஜ் அவங்களுக்கு வந்து டயர் மைலேஜ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் ஓட்டணுங்கிறாங்க. டயர்லாம் இப்போ எஃப்சிக்கு போகும்போது இந்த ஆர்டிஓ வந்து இந்த டயர்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தேன். இப்போ 60,000 கிலோமீட்டர் நான் ஓட்டினா தான் எனக்கு டயரு. அது வரை நான் ஓட்டி தான் ஆகணும். போகிற வழியில் டயர் வச்சாவே எங்களுக்கு தான் பிரச்சனை வருது. டயர் மேலே அது பார்த்தீங்கன்னா உயிர்காக்கும் உன்னத சேவையில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேவையில் இருக்கிறவங்க டீசல் மைலேஜ் கொடுக்கணுங்கிறாங்க. ஏசி போடக்கூடாதுங்கிறாங்க. ஏசி போட்டால் டீசல் மைலேஜ் கிடைக்காது. டீசல் மைலேஜ் இல்லைன்னா எங்களை பழிவாங்கிறாங்க. டீசல் மைலேஜ் கண்டிப்பாக கேட்குறாங்க. வண்டியை ஃபுல்லாமே 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடுக்கு போகாமல் பம்பை லாக் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி போகும்போது நாங்கள் ஒரு அவசரமாக கொண்டு போகிறோம்னு எவ்வளோ போகிறோம், பொதுமக்களில் எங்களை தான் பிரச்சனை வருது. இப்போ 8000 டயர்கள் வாங்கப்பட்டது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இலவச ஊர்திகளுக்கு. அந்த டயர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது இன்னைக்கு? டயர்கள் வாங்குறாங்க. அதை வாங்குறாங்கன்னா டயர் வந்து சரியாக இப்போ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா டயரு அப்புறம் பேட்ரி இதெல்லாமே இப்போ ஷார்ட்டேஜில் இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கு 2 பேட்ரி உண்டு. அதனால் இப்போ ஒவ்வொரு பேட்ரி தான் வச்சுருக்காங்க. அந்த இன்னொரு பேட்ரி இல்லை டயர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கணக்கே இல்லை. இப்போ நாங்கள் கேட்குறோன்னா உங்களுக்கு கணக்கு அங்கே கவர்மெண்ட்டில் கணக்கு காமிச்சிடுறாங்க. ஆனால் நாங்கள் கேட்டால் டயர் இல்லைங்கிறாங்க. நிச்சயமாக. அதாவது இந்த வாகனங்களை பொறுத்தவரையில் 2008ஆம் ஆண்டிலிருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்க வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வாகனத்திற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 8000த்திற்கும் மேற்பட்ட டயர்கள் என்பது வாங்கப்பட்டு இன்றளவும் இந்த வாகனத்திற்கு அது பயன்பாட்டிற்கு வரவில்லை. அது இந்த வாகனங்களுடைய டயர்கள் என்பது மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருப்பதால் பல்வேறு இடங்களிலிருந்து நோயாளிகளை ஏற்றி வரும்போது இடையிலே நின்று தங்களுடைய சேவை என்பது பாதிக்கப்படுவதாக இங்கு வந்திருக்கக்கூடிய 108 சேவையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 108 வாகனங்களுடைய பராமரிப்பை மேலும் தரம் உயர்த்தி காலத்திற்கு ஏற்றாற்போல் இதற்குடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே வரக்கூடிய சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன். ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நெல்லையில் என்ன மாதிரியான நிலைமை, ஆம்புலன்ஸ் ஊர்தியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விளக்கியிருந்தீங்க. தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவை எந்த மாதிரியான குறைகளை இருக்குது அல்லது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது, மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிக்கிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கும் மாவட்டமாக கிருஷ்ணகிரி விளங்குகிறது.
இந்த மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளில் உரிய நேரத்தில் முதலுதவி கிடைக்காததால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மொத்தம் 23 அவசர கால ஊர்திகள் இருந்தாலும் அவற்றில் பெரும்பான்மையானவை பழுதடைந்துள்ளதால் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைவதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 40 வில்லேஜில் இருந்தும் பேஷண்ட் நோயாளிகள் ஒரு நாளைக்கு 300லேருந்து 500 பேர் சாதாரணமாக ஒரு நாளைக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்குது. அந்த ஒரு ஆம்புலன்ஸும் கரெக்ட் டைமுக்கு வரதில்லை. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் பழைய வண்டி, அதனால் அது வேகமாக வர முடியறதில்ல. அதுவும் இல்லாத சொன்ன நேரத்துக்கு வர முடியாதனால பேஷண்ட்டுங்க எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இறந்துடுறாங்க. இப்பகுதியில் உரிய நேரத்தில் அவசர கால ஊர்திகள் வராததற்கு ஓட்டுநர் பற்றாக்குறையே காரணம் என்று கூறும் மக்கள் பல நேரங்களில் அவசர ஊர்திகளில் உரிய முதலுதவி மருந்துகள் இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். அவசர கால ஊர்திகள் 3 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என விதி இருந்தாலும் கிருஷ்ணகிரியில் பயன்படுத்தப்படும் பல வாகனங்கள் விதியை மீறியே செயல்படுத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் வசதி போதிய வசதி இல்லை. பார்த்தீங்கன்னா பழைய வண்டி, டிரைவர் குறிப்பிட்ட நேரத்துக்கும் வரதில்லை. அவரே சத்தம் போட்டால் நான் என்ன பண்ணிட்டு ஒரு வண்டி தான் இருக்குது, என்னால் சீக்கிரம் வர மாட்டதில்லை. பக்கத்து வில்லேஜுக்கெல்லாம் பக்கத்து ஊருங்களுக்கு அமுச்சு விட்றாங்க. ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பாலக்கோடு, பாரு இந்த மாதிரி அமுச்சு விட்றாங்க. எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. இது அரசாங்கம் தான் ஒரு தீர்வு பண்ணணும். அவசர கால ஊர்திகளை பழுதில்லாமல் வைத்திருந்தால் மட்டுமே உயிர்களை காப்பாற்ற முடியும் எனவும் பழுதடைந்த ஊர்திகளை மாற்றுவதுடன் ஊழியர்களின் பற்றாக்குறையும் போக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருலோகச்சந்தர், நியூஸ் 7 தமிழ், கிருஷ்ணகிரி. சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கார். ரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? எவ்வளவு ஆம்புலன்ஸ் சேவை இருக்கு சேலத்தை பொறுத்தளவு? என்ன மாதிரியான பயன்பாடு அங்கே இருக்கு? மக்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை என்பது மிக நல்ல முறையில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சேலம் மாநகர பகுதிகளிலும் சரி, சேலம் புறநகர பகுதியிலும் சரி, இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவையை மிக சிறப்பாக செஞ்சுட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது சேலத்திலிருந்து பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலை அதாவது தொப்பூர் கணவாய்ங்கிற பகுதி நின்றுட்டு இருக்கு. சேலம் மாவட்டையும் தருமபுரி மாவட்டத்தின் எல்லை பகுதியான இந்த பகுதி விபத்துகள் அடிக்கடி அதிகமாக நடைபெறும் பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தற்போது பார்க்கலாம், இது தொப்பூர் கணவாய் பகுதி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அதாவது ஆக்சிடென்ட் ஜோன் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே போல எச்சரிக்கை பலகை ஏற்பட்டிருக்கு. ஆண்டுக்கு இந்த பகுதியில் விபத்துகள் என்பது குறைவே கிடையாது. ஆனால் இந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வசதி, ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் என்பது வருவதில்லைன்னு சரி பொதுமக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொடர்ச்சியாக இந்த ஒரு வருடத்தில் பொறுத்த வரைக்கும் ஏராளமான விபத்துகள் இந்த தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று இருக்கு. அதாவது தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தோட எல்லை பகுதி என்பதால இந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வசதி என்பது 108 ஆம்புலன்ஸ் வசதி இந்த இடத்துல கிடைக்க தாமதம் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதி முழுவதுமே நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸுகள் இந்த பகுதியில் நிறுவி இருக்கு. குறிப்பாக ஏராளமான தனியார் ஆம்புலன்ஸுகள் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேலம் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மண்டலத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் 1853 பேர் பலியாகி இருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஓம்பலூர்ல இருந்து தொப்பூர் கான்வாய் வழியாக கிருஷ்ணகிரி சாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 86 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 86 கிலோமீட்டர்ல 2833 விபத்துகள் நடந்திருக்கு. இதன் மூலமா 338 பேர் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா இந்த தொப்பூர் கணவாய் பகுதியில் 108 ஆம்புலன்ஸ் வசதி இங்கே வைக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. தற்போது என்னடியே இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நினைச்சிருக்காங்க கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த பகுதி விபத்து நிறைந்த பகுதிகளா அடிக்கடி விபத்து நடந்துட்டு இருக்கு. 108 ஆம்புலன்ஸ் வசதி இந்த இடத்துல எப்படி இருக்கு? ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது. ஆனால் இங்கே வரத்துக்கு லேட் ஆயிருது. 30 மினிட்ஸ் ஆயிருது. கால் பண்ணி 30 மினிட்ஸ் ஆயிருது. இங்கே நிறைய பிரைவேட் ஆம்புலன்ஸ் தான் இருக்குது. ஒழிய 108 ஆம்புலன்ஸ் சேவைன்றது 40 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிருது வரதுக்கு. அதுக்குள்ளே நிறைய உயிர் பலி ஏற்பட்டுருது. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா நம்ம செப்டம்பர் மாதத்தில் கூட ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனது. நம்ம மேட்டூர்லேருந்து வந்த பஸ் இந்த இடத்துல அடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல. அது அப்போ ஆம்புலன்ஸ் வரதுக்கு கூட ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆயிருச்சு. நிறைய உயிர் விபத்து ஏற்படுது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெகுலராக வீக்லி 2 ஆர் 3 பார்த்தோம்னா ரெகுலராக ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது. நிறைய உயிர் பலி இருந்தே இருக்குது. அதுவும் இந்த இடத்துல தான்
பயங்கரமான இடம். அந்த இடத்துல பிரிட்ஜ் போட சொல்லி எவ்வளவோ மக்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் தாசில்தார் வந்தார், சப் கலெக்டர் வந்தார். ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. கம்பல்சரி இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் போடணும். ஃப்ரிட்ஜ் போலனா ஒன்றும் பண்ண முடியாது. வார் ஃப்ரிட்ஜ் போலனா ஒன்றும் பண்ண முடியாது. கம்பல்சரி அந்த சேவை தேவைப்படுது எங்களுக்கு. தம்பி நீங்கள் சொல்லுங்கள், கடைசியாக இந்த இடத்துல எப்போ விபத்து நடந்தது? அந்த விபத்து நீங்கள் இருந்தீங்களாங்க? அப்போது 108 ஆம்புலன்ஸ் இங்கே வந்ததா? செப்டம்பர் 29 நடந்தது. 7 பேர் இறந்தாங்க. ஆனால் வந்து ஆம்புலன்ஸ் வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு தான் வந்தது. ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இதில் 3 பேர் 4 பேர் தான் ஏற்ற முடியும். அவங்க வந்து இறந்ததே ஒரு 7 பேர் மேலே இறந்துட்டாங்க. ஆனால் வந்து இது போராட்ட நடத்தம் எத்தனையோ நாள் வந்து அதிகமாக இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனால் வந்து யாருமே கண்டுக்க மாட்டேறாங்க. அப்போதைக்கு வந்து போராட்டம் நடத்தினா அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் சேவை வேணும். இதுக்கு வந்து எத்தனையோ பேர் மனு கொடுத்தாங்க. கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஆனால் யாருமே கண்டுக்கல. இது ஒரு கோரிக்கையை எடுத்து இது பண்ணணும். சார் நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த பகுதியில் எப்படி இருக்குது? குறிப்பாக ஏன் 108 ஆம்புலன்ஸ் இந்த பகுதியில் வந்து கிடைக்க வரமாட்டேங்கிறாங்க? ஏன் காலதாமதமாக வராங்க? பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து தான் வரணும். அங்கே ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து தான் வரணும். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆயிடுது அங்கேருந்து வரத்துக்கு. அதனால காலதாமதம் ஆகுது. இது குறித்து நீங்கள் அதிகாரிகளிடம் கேட்டிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க எல்லாம்? எல்லாரும் வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. மேக்ஸிமம் அந்த ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் வரும்போது 2 கலெக்டர் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் எவ்வளோ விபத்துகள் நடக்குது? குறிப்பாக எந்த மாதிரியான விபத்துக்கள்லாம் நடக்குது? அதுக்கு ஏன் 108 ஆம்புலன்ஸ் இங்கே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் அடிக்கடி நினைக்கிறேன் சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தான் வருது. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுதுங்க. ஆம்புலன்ஸ் 108 ஃபோன் பண்ணால் அது தனியார் தான் கூப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குங்க. அடிக்கடி நடக்குதுங்க சார். இந்த இடத்துல பிரிட்ஜ் அவசியம் தேவைங்க. தனியார் தான் நமக்கு இப்போ ஹெல்ப் மாதிரி இருக்குங்க. 108 அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுதுங்க. எதுவுமே இந்த தனியார் ஆம்புலன்ஸுகள் இருக்குது. இந்த தனியார் ஆம்புலன்ஸுகளில் வந்து அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அதை பற்றியான குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அடிக்கடி நடக்குதுங்க. இருந்தாலும் நம்ம எதுவும் சொல்ல முடியல. அதிக வசூல் பண்ணுறாங்க இல்லைன்னு. வேறு நமக்கு அர்ஜென்ட்டுக்கு என்ன செய்யறது? பண்ணித்தானே இப்போ போக வேண்டியது இருக்குது. சுச்சுவேஷன் அப்படி மாதிரி இருக்குது சார். போய் ஆக வேண்டியது இருக்குது. கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு 108 வரத்துக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது. அப்போ நம்ம சுச்சுவேஷனை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் ஆகணும். தனியார் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட்டு போகிறது லேட் ஆகுது. தேவேந்திரன், குறிப்பாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த 108 ஆம்புலன்ஸ் வசதி இங்கே இல்லாதால இங்கே ஏராளமான தனியார் ஆம்புலன்ஸ்கள் மட்டுமே இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இங்கே பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான இந்த ஆம்புலன்ஸுகள் தான் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தொழிலாக இந்த பகுதியில் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 108 அதாவது தனியார் ஆம்புலன்ஸ் மூலியமாக கொண்டு செல்பவர்கள் தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதே போல் விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களோட அதிகமான கட்டணம் வந்து வசூலிக்கிறதா அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதியில் 108 ஆம்புலன்ஸ் வசதி நிரந்தரமாக வைப்பதற்கான வழிவகைகள் இந்த அரசு ஏற்படுத்தி வேணும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. தற்போது அந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இருக்காரு. தம்பி நீங்க சொல்லுங்க, இங்க எவ்வளவு விபத்துகள் வந்து நடக்குது இந்த ஒரு பகுதியில்? குறிப்பா இங்க பாதிக்கப்படுறவங்க தனியார் மருத்துவமனை கொண்டு போறீங்களா, எங்க கொண்டு போறீங்க நீங்களா? சார் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே கொண்டு போவோம். அதாவது ஜிஹெச் போக சொன்னாங்களா ஜிஹெச் போவோம். ப்ரைவேட்டு போக சொன்னாங்களா அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் போவோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்களாம் வந்து எங்கேயுமே கொண்டு போவோம். குறிப்பாக இங்கே பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. அதாவது நாங்கள் எங்கே போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவோம். தேவேந்திரன், குறிப்பாக இந்த தொப்பூர் பகுதியில் அதிகமாக விபத்து நடைபெறும் பகுதி இந்த பகுதியில் 108 ஆம்புலன்ஸ் வசதி இதே பகுதியில் வந்து இதே பகுதியில் வந்து இரண்டு அல்லது 3 வண்டிகளை வந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. தேவேந்திரன், ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சேலத்திலிருந்து நெடுஞ்சாலையிலிருந்து அந்த விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதியிலிருந்து இணைந்திருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை, ஓட்டுநரினுடைய நிலை எல்லாம் குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க. நன்றி. தொடர்ச்சியாக இந்த ஆம்புலன்ஸ் சேவையில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களினுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிற சில தகவல்களை பார்க்கலாம். இந்த ஊழியர்களை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம், அவசரகால ஊர்திகளை நிறுத்தக்கூட உரிய இடமில்லை, அதை நிறுத்துவதற்கான உரிய இடத்தை ஏற்பாடு செஞ்சு தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஒரு முக்கியமான கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. அதை தாண்டி அவசரகால ஊர்திகளை வந்து நிறுத்துறதுக்கு இடம் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் வாகன பராமரிப்பு முறையாக செய்யப்படுவதில்லை, முறையாக இந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க முக்கியமாக முன்வைக்கிறாங்க. 12 மணி நேரம் கட்டாயமாகவும் அவசர காலங்களில் அதற்கு அதிகமாகவும் உழைக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ரொம்ப முக்கியமான கோரிக்கைகளாக ஊழியர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் இந்த ஆம்புலன்ஸ் சேவை செய்யக்கூடியவர்களுடைய நிலை என்ன, மக்கள் எந்த அளவுக்கு இதனால் பலனடைஞ்சிருக்காங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
தமிழகத்தில் அவசர கால ஊர்திகள் முறையாக செயல்படுத்தவில்லை என கூறப்படும் நிலையில் அவசர ஊர்திகளில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் தாங்கள் பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். அவசர கால ஊர்தி சேவையில் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதெனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமன்றி ஒரு பயணத்திற்கும் அடுத்த பயணத்திற்கும் இடையே போதிய இடைவேளை அளிப்பதில்லை எனவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பெண்கள் பாலியல் பழக்கத்தில் உள்ளாக்கப்படுறாங்க, மானவர்களப்படுத்தப்படுறாங்க, குடும்பம் செய்யப்படுறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு இயற்கை உபாதை பீரியட்ஸ் டைம் கூட சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு அந்த வண்டியில் கிடையாது. இது மிகப்பெரிய கொடுமை. என் கூட ஒர்க் பண்ண பொண்ணுங்களாம் கூட அந்த கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த வாகனத்தை எதுக்காக ஒரு வாகனத்துக்கு இடம் வேணும்னு கேட்டால் அந்த வாகனத்தை சுத்தப்படுத்துகிற ஊழியர்களும் சுத்த இயற்கை உபாதைகள் இருக்குது, பெண்கள் பணிபுரிகிறாங்க, இதுக்கெல்லாம் தேவை. ஆனால் இந்த 8 வருஷமா 9 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் ஒரு அந்த நிர்வாகம் அதெல்லாம் செய்யவே இல்லை. எல்லாம் வண்டி எங்கே பார்த்தாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு புளிய மாத்திரை நின்றுட்டு இருக்கு இன்னும் வரலையா. இதே போன்று கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கல்வராயன் மலைப்பகுதியை சுற்றி 170க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. அப்படி இருந்தும் இங்கு 3 அவசர கால ஊர்திகள் மட்டுமே இருப்பதாகவும் இதனால் பணிச்சுமை அதிகரிப்பதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வாகனங்கள் பழுதடைந்துள்ளதால் உரிய நேரத்தில் அப்பகுதிக்கு சென்று சேர முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த 3 ஆம்புலன்ஸுக்கும் சரியான அந்த தரத்தை கொடுக்குற மாதிரி தெரியல. தன்னுடைய அவசரத்துக்கு வரமாட்டேங்குது ஆம்புலன்ஸு. மருத்துவ சேவைக்கு இங்கேருந்து கொண்டு போக முடியல. அப்படியே இருந்தாலும் இங்கே வண்டியிலே இங்கே நின்னாலும் அதை உடனே கேட்குறோம்னு வச்சிங்களா, இல்லைங்க வண்டி இந்த வண்டி போகாது, உங்களுக்கு வேறு வண்டி வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மருத்துவமனையில் இருந்து அந்த ஆம்புலன்ஸுகளுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு இது இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த மருத்துவமனைக்குன்னே தனியாக ஒரு 5 ஆம்புலன்ஸாவது அவசியம் தேவை. இது செஞ்சாதான் மக்களுடைய பாதிப்புகளுக்கு உடனே உதவியாக இருக்கும், உயிர் காக்கப்படும். அவசர கால சேவைகளில் ஈடுபடும் இதுபோன்ற ஊழியர்களுக்கு உரிய உபகரணங்களும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்பதே அவசர கால ஊர்தி ஓட்டுநர்களின் கோரிக்கையாக உள்ளது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து விழுப்புரம் போன்ற பெருநகரங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக மட்டுமே 108 வாகனங்கள் அனுப்பப்படுகிறது. ஆனால் அவசர தேவைக்காக அது பயன்படுத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு முக்கிய குற்றச்சாட்டை பொதுமக்கள் நம்மிடம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறுமா, 108 ஆம்புலன்ஸ் பொது சேவைக்காக செயல்படுத்தப்படுமா என்பது விரைவில் பார்க்கலாம். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கார். மகாலிங்கம், இந்த வாகன ஓட்டுநர்களுடைய நிலை என்ன? ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்குவதில் அவர்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளை இதில் சந்திக்கிறாங்க? அவங்களுடைய கோரிக்கைகள் குறித்து முன்பு பார்த்துருந்தோம். அந்த கோரிக்கைகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமானதாக படுது, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். மக்களுடைய உயிர் காக்கும் பணியில் முக்கியத்துவம் வாய்ந்தது 108 இலவச அவசர சிகிச்சை ஊர்தி. இந்த ஊர்தி பார்த்திங்கன்னா தற்பொழுது விபத்தில் காயமடைந்தவர்களாக இருக்கட்டும், அதே போல் பெண்கள் கர்ப்பிணி பெண்களை அழைத்து கொண்டு மருத்துவமனை சேர்ப்பது, அதே போல் வயதானவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்களை அழைத்து கொண்டு மருத்துவமனை சேர்ப்பது போன்ற பணிகள் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் திருச்சியில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட இந்த இலவச அவசர சிகிச்சை ஊர்தி இயங்கி பணியில் இருக்காங்க. இவர்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் என்னவென்றால் வாகனங்கள் பராமரிப்பு இல்லை, அதில் ஊழியர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது, அவர்களுடைய ஊதியம் குறைவாகவே இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மக்களுடைய மனதில் என்னவென்றால் இந்த அவசர ஊர்தி என்பது குறிப்பிட்ட தகவல் தெரிவிக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்திற்கு வருவதில்லை, தனியாருடைய ஆம்புலன்ஸ்கள் தான் இந்த விபத்தில் அடிபட்டவர்களை மீட்டு செல்கின்றன என்ற ஒரு கருத்தும் பதிவிருக்காங்க. இந்த நிலையில் அவசர ஊர்தியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை கேட்கலாம். நம்மிடம் திவாகர் என்கின்ற இந்த அவசர ஊர்தி இயக்குனர் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ மக்கள் மனதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் சரியான நேரத்துக்கு வர்றதில்லை, இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முற்றிலும் மறுக்கிறோம் ஊழியர்களாக நாங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் எடுத்துருக்கும் போது இன்னொரு கேஸ் அழைப்புகள் வந்தால் அதை எந்த அளவுக்கு துரிதப்படுத்த முடியுமோ அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கோம். வாகன குறைபாடில் வரக்கூடிய மிக முக்கியமானது பம்ப் லாக்கிங் பண்ணிடுறாங்க. 60லேருந்து 80 கிலோமீட்டர் வரையும் தான் நீங்கள் வேகத்தில் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டு அடுத்தடுத்த கேஸுங்களுக்கு நீங்கள் துரிதமாக வேகத்தில் சென்றடையணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நிர்வாகம் சுமத்துறதுனால அந்த கால அளவு வேறு வண்டிகளுக்கு போயிடுறதுனால நாங்கள் அந்த சரியான நேரத்தில் அந்த கேஸை எடுக்க முடியாமல் போகிறது தான் மெயின் காரணம். இது ஊழியர்கள் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது, நிர்வாக தரப்புலேருந்து தான் செய்யக்கூடிய ஒரு சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தத்தை சரியாக பண்ணாங்கன்னா நாங்கள் எங்களோட பணியை சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் இருக்கோம். அதனால் ஊழியர்கள் மத்தியில் கேஸ் எடுக்க முடியாத சூழ்நிலையில் குற்றச்சாட்டை வைக்கிறத நான் முற்றிலும் ஊழியர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த அவசர இந்த பணியில் ஈடுபடுறதுல வாகனங்கள் பராமரிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் உங்களுடைய ஊழியர்களுக்கு எந்த மாதிரியான சலுகைகள் மறுக்கப்படுகிறது, என்னென்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கிறது?
சிரமங்கள் இப்போ 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சிரமப்படுறவங்களுடைய மீடியா உங்களுக்கு நல்ல ஊடகங்கள் இருக்குது, நல்லா தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உயிரை பணயமாக வச்சு நாங்கள் பணியில் இரவு பகல் பராமல் குறைந்த சம்பளத்தில் நிறைவான பணியை செஞ்சுட்டு வரங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் தொழிலாளர் நலச்சட்டத்தின் கீழ் வரக்கூடிய எந்த தொழிலாளர் நலச்சட்டமும் பொருந்தாதுங்கிற கீழே ஒரு ஸ்லேவியர், ஒரு அடிமைத்தனமாகவே வேலையை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எங்களோட வேலைப்பாடு ரத்தத்தை உறிஞ்சும் காட்டேரி மாரி தான் எங்களோட நிர்வாகம் எங்களை ஊழியர்களை வழிநடத்திட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா அங்கீகரிக்கப்பட்ட 8 மணி நேரங்கிறது ஒரு முதன்மையான ஒரு விஷயம். அதுவே வந்து ஜிவிகே இஎம்ஆரை வந்து செயல்பட மறுக்குது. அது என்ன காரணம்னு தெரியல. அதுக்கு அடுத்து நாங்கள் சட்ட ரீதியான தொழிற்சங்கங்கள் அமைத்து ஏதாவது ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறையை கையாண்டோம்னா நீங்கள் தொழிலாளரே கிடையாது, தொழிலாளர் நலச்சட்டத்தின் கீழ் நீங்கள் வரமாட்டீங்க. அப்படியே நீங்கள் வந்தாலும் இங்கே தமிழ்நாடு தொழிலாளர் நல சட்டத்தின் கீழ் வரமாட்டீங்க. உங்களோட சட்டத்திட்டங்கள் நீங்கள் பணியமர்த்தப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் ஆந்திரா மாநிலத்தை சார்புடையது. அதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் பொருந்தான்னு சொல்லி மறுக்கிறாங்க. இதை ஒவ்வொரு முறையும் எங்கள் தொழிற்சங்கங்கள் ஒரு முத்தாய்ப்பான ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனால் கூட செய்ய மறுக்கிறதுக்கு முக்கிய காரணம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஊதிய உயர்வு, போனஸ், இந்த சலுகைகள்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்கீங்க. இது தரப்பில் வந்து உங்கள் கோரிக்கை மனுகள் வந்து உங்கள் நிர்வாக தரப்பில் வச்சிங்களா? அவங்க என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்குறாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத கதையாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் எங்களோட தொழிற்சங்க சார்பாக வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு அவங்க உடன்பட்டு வராங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே சட்ட ரீதியான அனைத்துக்கும் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களான கோரிக்கைகளை தான் முன்மொழிந்து நாங்கள் இப்போ அறப்போராட்டங்களாக இருக்கும், போராட்டங்களாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த கோரிக்கைகளை முன்மொழிகிறோம். அது அரசு சார்பு வந்து நல்ல முறையான இணக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க செஞ்சு தந்துட்டு, ஆனால் இந்த போனஸ் ஒரு 4800 கொடுத்தாங்க. அது வந்து எந்த பேருன்னே தெரியல. இப்போ வந்து போனஸ்ன்னு சொல்கிறதா, கருணை மனுன்னு சொல்கிறதா, இல்லை இன்சென்டிவ்னு சொல்கிறதா அப்படிங்கிறத நிலை குழம்பி தான் இருக்காங்களே தவிர ஒரு நிலையான எதுவும் இன்னவரையும் சொல்லலை. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் வரும்போது அதுக்கான ஒரு பேரநாள் வைங்கிறத தொழிற்சங்கம் மூலியம் கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு பணப்பலன் நாங்கள் அடைஞ்சிட்டோம். அந்த பலனுக்கு பேர் வைக்க கூட தெரியாமல் நிர்வாகம் வெளிப்பதுங்கி நிற்கிறத நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸு செயல்பாடுங்கிறது துரிதப்படுத்தக்கூடியதான் எங்களோட நோக்கம். இதை வந்து மென்மேலும் பொதுமக்களுக்கு எந்த விதத்தில் கொண்டு போக முடியும், எங்களால் முடிந்த உயிர்காக்கும் முன்னத சேவை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் எங்கள் தொழிலாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலைப்பாடு. அந்த செயல்பாடை நிர்வாக தரப்பு செஞ்சு தர மறுக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு பணியாளருக்கும் தங்குவதற்கு விடுதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, போதுமான ஓய்வறைகள் எதுவுமே கிடையாது. ஒரு நிர்வாக தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் வைப்பதற்கு கூட வைப்பக அறை கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து நாங்கள் பணியமர்த்தி உயிர்காக்கும் உன்னத பணியாக சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். எங்களோட நிர்வாக தரப்பு தொழிலாளருக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை நிர்வாக செவிசாய்த்து செஞ்சு தரணும்னா இதோட பணி வந்து இன்னும் நல்லா செயல்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு சாப்பாடுக்கான நேரத்தை கூட ஒதுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். நாங்கள் கூட என்ன சொல்கிறேன்னா சாப்பாடு நேரத்தை தவிர்த்து பொதுமக்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்டு வர சூழ்நிலையில் நாங்கள் வந்துட்டுருக்கோம். பல பணிச்சுமைகளும் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 6 SMS அது வந்து எங்களுக்கு மென்மேலும் கொடுக்கக்கூடிய ஒரு பணிச்சுமை. கேஸ் குளோசிங் இது ஒரு பணிச்சுமை. அடுக்கடுக்காக என்னென்ன பணிச்சுமைகளை சுமத்த முடியுமோ, எவ்வளவு வேலைகளை வாங்கி நிர்வாகத்தை வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வளர்க்குறாங்களே தவிர நிர்வாகத்தின் கீழ் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு எவ்வித வளர்ச்சியான நலத்திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்துறதில்லை. இதை வந்து நாங்கள் வலுவாக தொழிற்சங்கம் மூலியமாகவே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். அதாவது இந்த மக்களுடைய உயிர்காக்கும் பணியில் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து பணிபுரிந்தாலும் அவர்களுக்கு போதிய எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது. அதே போல் அவர்கள் இயக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய உபகரணங்கள் எதுவுமே வந்து பராமரிக்கப்படாமல் இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டும் வந்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியர்களுக்கான பணிசுமை என்பது அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு வந்து அடிப்படை தேவை வசதிகள் எதுவுமே பூர்த்தி செய்யாமல் அவர்களுக்கு ஊதிய உயர்வு, போனஸ் எந்தவித சலுகைகளும் தர நிர்வாகம் வந்து மறுக்கிறது. இது உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிர்வாகம் வந்து இதனை சரி செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து மக்கள் பணியில் வந்து முழுக்க தங்களை அர்ப்பணித்தாலும் ஆனால் இவர்களுடைய குடும்பங்களுடைய சூழ்நிலைக்காகத்தான் இந்த பணியில் தொடர்ந்து இருக்கிறார்கள். இதில் உடனடியாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன். மகாலிங்கம், ரொம்ப முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. இந்த ஆம்புலன்ஸ் சேவை பொறுத்தளவு மக்களினுடைய குறைபாடுகளை தாண்டி, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி ஊழியர்கள் எந்த அளவுக்கு இதில் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. தொடர்ச்சியான இந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்படுது. தமிழகம் எங்கிலும் பல இடங்களில் போராட்டங்கள் கூட நடந்திருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸ் சேவை ஊழியர்களால் அவங்க சங்கத்தின் சார்பில் இந்த போராட்டங்கள்லாம் நடந்திருக்கிறத நம்மளால் செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதில் அல்லது அடிப்படையாக செய்து தர வேண்டிய சில விஷயங்களை செய்து தருவதில் என்ன மாதிரியான சுணக்கம் இருக்கு
இருக்கு அல்லது என்ன மாதிரியான தடை இருக்கு? இது குறித்து உங்களால் கள ஆய்வு மேற்கொள்ள முடிஞ்சிருந்துச்சா? அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான பதில் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கு? பதிவு செய்யலாம். தேவேந்திரன் குறிப்பிட்ட போல் நாங்கள் வந்து இந்த வாகனங்கள் பராமரிப்பதாகட்டும் இந்த ஊழியர்களுடைய எந்தவித சலுகைகள் மறுப்பது குறித்து அதிகாரியிடம் கேட்டதற்கு அவர்கள் எந்தவித தகவலும் மறுத்துவிட்டனர். இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நாம் நேரலைக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு கூட அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும், வந்து இந்த ஊழியர்கள் பேசக்கூடாது என்ற ஒரு வலுக்கட்டாயமாகவும் தெரிவித்திருந்தனர். இருந்த போதிலும் அவர்களுடைய இந்த ஒரு ஓட்டுநர்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 108 ஓட்டுநர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்க விதமாகத்தான் தற்பொழுது நமக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்திற்கே வந்து தலைமையாக இருக்கக்கூடிய இந்த 108 இலவச அவசர சிகிச்சை ஊர்தி மையம். இப்போ தற்பொழுது இந்த தமிழக அரசால் வழங்கப்பட்ட இருசக்கர அவசர ஊர்தியானது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்திற்கு வெறும் 2 இந்த 2 இருசக்கர வாகன ஊர்தி தான். இதை வந்து பெரும்பாலும் திருவிழா காலங்கள் அதே போல் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் மட்டுமே பயன்படுத்துவதற்காக இந்த வாகனமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை மற்ற நேரங்களில் வந்து இந்த அலுவலகத்தில் வாயிலேயே தான் தொடர்ந்து வந்து நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வாகனங்களை முறையாக இயக்க வேண்டும், அதற்கு போதிய பெட்ரோல்கள் வழங்க வேண்டும், இந்த ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து 8 மணி நேர நேரமான பணி தான் வந்து வழங்கப்பட வேண்டும். ஆனால் இவர்களுக்கு கூடுதலாகவே பணி நேரம் வந்து வேலை வாங்குகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு அதிகாரிகளிடம் பல தடவை முறையிட்டிருக்கிறார்கள். அதே போல் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் சென்று முறையிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களையும் வந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிர்வாக தரப்போ வந்து ஒரு மெத்தன போக்கை தான் கையாண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு வாகனம் வந்து டயர் மாற்றவும் இருக்கும் சரி, அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் கிடையாது, ஆர்னரிங், அதை திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது, உடனே மாற்றிக் கொடுங்கள் என்று பலமுறை ஒரு கோரிக்கைட்டும் அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு அலட்சியமான ஒரு பதிலை தான் தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தேவேந்திரன். மகாலிங்கம், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை குறித்து சொல்லியிருந்தீங்க. நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, அதாவது அந்த குறிப்பிட்ட 8 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் பணிபுரிய வேண்டிய சூழல் இருப்பதா சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி அதிகப்படியான நேரத்திற்கு வேலை செய்யும் பொழுது படி ஏதாவது வழங்கப்படுகிறதா? அவர்களுடைய அந்த சிக்கல்களை தாண்டி அவர்களுக்கான படிங்கிறது எந்த அளவுக்கு வழங்கப்பட்டு இருக்கு? இது குறித்த தகவல்களையும் பதிவு செய்யலாம் மகாலிங்கம். கண்டிப்பாக தேவேந்திரன். அதாவது இவங்க 108 இலவச அவசர ஊர்தி வந்து தற்பொழுது வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 100க்கும் மேற்பட்டோர் வந்து பணிபுரிகிறார்கள். இவர்களுக்கு வந்து தற்பொழுது பார்த்தோம் என்றால் இவர்கள் வந்து முழு நேர அடிப்படையில் தான் வந்து பணிபுரிகிறார்கள். இவர்களுக்கு வந்து 8 மணி நேர பணி நேரம் என்பது கிடையாது, 24 மணி நேரமும் வந்து பணி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த வகையில் தற்பொழுது இவர்களுக்கு கூடுதலான அந்த சலுகைகள் வந்து எதுவுமே வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் இவர்களுக்கு வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது குறித்து இவருடன் திவாகரன் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வந்து 8 மணி நேரம் வேலைக்கு பிறகு கூடுதலாக வேலை பார்க்குறீங்க, இதுக்கு எதுவும் படியீடு எதுவும் வழங்குறாங்களா? எதுவுமே கிடையாது சார். குறைந்தபட்ச சம்பளம் எதுவோ அதை தான் கொடுக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் பொருத்தப்பட்ட ஜிவிகே நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த சர்வீஸ்க்கு 12 மணி நேரம் வேலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தாலும் அதே ஊதியம் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 12 மணி நேரமே வந்து சட்டவிரோதமான ஒரு வேலை நேரம். இதையும் வந்து நாங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாலும் அதை செவி கொடுக்கவே மறுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்யும் பொழுது இந்த உணவுப்படி இல்லை வெளியூர் போகிறப்ப அதுக்கு தகுந்த படிகள் எதுவும் வழங்கப்படுகிறது? எந்த ஒரு படியும் கிடையாது, அகவிலைப்படி கிடையாது, அகவிலைப்படி எதுவுமே கிடையாது தோழர். அகவிலைப்படி சம்பளத்துக்கு ஏதான அந்த பிடித்தம் எதுவுமே கிடையாது. பிடித்தம் சரி, அந்த டெடிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, விலைவாசிக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்டியல் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கிடையாது. சம்பளத்துக்கு இணையான ஒரு அகவிலைப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. எந்த படிநிலையும் கிடையாது. மாத ஊதியம்ங்கிறது கரெக்டாக வருதா? மற்றபடி இந்த போனஸ் விஷயங்கள், அந்த ஊதிய உயர்வு, இது எந்த மாதிரி இருக்குது? குறைந்தபட்சம் சம்பளம் கொடுக்குறதுனால அந்த இஷ்யூஸ் வரக்கூடாதனால கரெக்டான நேரத்தில் அவங்க கொடுத்துறாங்க தோழர். இல்லை இதுவே இன்னும் இழுக்கடிச்சாங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனைகள் உள்ளவங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு குறைந்தபட்ச சம்பளத்தை குறித்த நேரத்தில் கொடுக்குறாங்க. இதை சரியான முறையில் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குறைந்தபட்ச ஊதியம் இதே தரம் மறுத்தா எங்களோட வாழ்வாதாரம் எப்படி பின்னணிக்கு போகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறைந்தபட்ச சம்பளம் வாங்கிட்டு 2 நாள் 3 நாள் இழுக்கடிச்சாங்கன்னா எங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுங்கிறது தெரியும். அதை கவனத்தில் கொண்டுட்டு அவங்க குறித்த நேரத்தில் கொடுத்துறாங்க. இதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்க வேண்டியது விஷயம் இல்லைங்க.
ஓகே, நன்றி. அதே தேவேந்திரன், நீங்களே கேட்டிருப்பீர்கள், இவர்களுக்கு வந்து எந்தவித அந்த படிகள் வந்து எதுவுமே வழங்கப்படுவதில்லை. ஆனால் ஊதியம் மட்டும் கரெக்டான நேரத்தில் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. இருப்பினும் அதுக்கு கொண்டு கூடுதலான கொஞ்சம் இலவச சலுகைகள் கேட்டோம் என்றால் அதற்கு வேற்று மாறாக ஒரு பிரச்சனைகள் வந்து எழுப்பப்படுகிறதாக கூறுகின்றனர். தேவேந்திரன், மகாலிங்கம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களினுடைய நிலை என்ன? ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பதிவு செஞ்சுருந்தீங்க. அதை தாண்டி நிறைய இடங்களில் ஆம்புலன்ஸ் சேவை வந்து சரியாக வராதனால பல பேர் உயிரிழந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு உதாரணம் மணப்பாறையில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருச்சி மணப்பாறையை அடுத்த நாவலூர் என்ற கிராமத்தில் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி புவனேஸ்வரி என்ற பெண் தீக்குளித்தார். ஆனால் உரிய நேரத்தில் அவசர கால ஊர்தி வராததால் 19 வயதான புவனேஸ்வரி உயிரிழந்தார். இதேபோல் மணப்பாறையை சுற்றியுள்ள கிராமங்களில் உரிய அவசர சிகிச்சை வழங்கப்படாதால் பலர் உயிரிழந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். 108க்கு உடனே நான் ஃபோன் பண்ணேன். 108 1.5 மணி நேரம் அவன் வரவே இல்லை. வண்டி ஜே வந்துருச்சுன்றாங்க. திரும்பி நாங்கள் எல்லா மொபைல்லேருந்து ஒவ்வொருத்தலாம் கான்டாக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தோம். வண்டி வர ரொம்ப லேட் ஆகிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு வண்டி வந்து திரும்பி பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு திருச்சி கொண்டு போனான். அங்கே போய் வண்டி லேட்டு காரணத்துக்காக பொண்ணு இறந்துட்டாங்க. மணப்பாறையை சுற்றியுள்ள 800க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 2 அரசு அவசர கால ஊர்திகள் மட்டுமே உள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள் இதனால் போதிய சேவையை அளிக்க முடியவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் தனியார் மருத்துவமனைகள் இந்த பகுதியில் 11 அவசர கால ஊர்திகளை வைத்திருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் ஏழை மக்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை பெறுவது கடினமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அந்த 108 கூப்பிட்டா இந்த வாரம் அந்த வாரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது வரையும் வந்ததில்லை. ஆனால் வந்து இதனால் ஒரு அப்படியே வந்தாலும் ஒருத்தர் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு கேஸை வந்து அவங்க அட்டன் பண்ண முடியல, அதுங்களும் இறந்துடுறாங்க. எளிய மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அரசு அவசர கால ஊர்திகளை அதிகப்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜசேகர், நியூஸ் 7 தமிழ், மணப்பாறை. கடலூர் பகுதியில் 108 ஆம்புலன்ஸ் சேவையில் வேக கட்டுப்பாடு பொருத்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு மாநகர பேருந்தை விட மெதுவாக செல்லுது. இது வந்து எந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய அம்சமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் முன்வைக்கிறாங்க. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கடலூரில் எரிபொருளை சிக்கனப்படுத்துவதாக கூறி அவசர ஊர்திகளில் வேக கட்டுப்பாடு இயந்திரத்தை பொருத்தப்பட்டிருப்பதாக கூறும் மக்கள் இதனால் மாநகர பேருந்துகளை விட அவசர கால ஊர்திகள் மெதுவாக செல்வதாக கூறுகின்றனர். நிர்வாகத்தினுடைய சிக்கலால் வந்து வேகமும் போக முடியல. டீசல் கன்ஜெஷனாக பார்த்துட்டு போனாங்க. எங்களுடைய உயிர் தானே போகுது. எதுக்கு அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கீங்க? அந்த ஆம்புலன்ஸ் இயக்க வேணாம்ல? எதுக்கு எங்களோட மக்களோட வந்து பொதுமக்களோட உயிரோட எதுக்கு வளர்ந்துருக்கு? நீங்கள் மார்ச்சியில் வண்டி கூட வேகமாக போயிட முடியாதுங்க. நீங்கள் வந்து அவ்வளோ மோசமாக வண்டி ஓட்டுறீங்க. கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை 60% நோயாளிகள் மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கோ அல்லது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கோ பரிந்துரைக்கப்படுகின்றனர். இதில் பலர் மெதுவாக ஓடும் அவசர கால ஊர்திகளால் வழியிலேயே உயிரிழக்க நேரிடுகிறது. இதனால் நோயாளிகளின் உறவினர்கள் ஓட்டுநர்களை தாக்கவும் செய்வதாக கூறப்படுகிறது. அவசரம் கருதி வேகமாக சென்றால் எரிபொருளை மிச்சம் செய்யவில்லை என சம்பளத்தில் பிடித்து சொல்வதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களை அழைத்து வருவதற்காக அவர்களுடைய வீடுகளுக்கு அல்லது சம்பவ இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த 108க்கு இருக்குது. அப்போ அதிவேகத்தில் செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த அங்கே இருக்கக்கூடிய நிலையில் இந்த 108 ஓட்டுநர்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சேவை நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட தமிழக அரசின் அவசர கால ஊர்தி சேவை தற்போது வியாபாரமாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்கள் உயிரில் சிக்கனத்தை பார்க்காமல் வேகத்தடை கருவிகளை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யா நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. லாவண்யா, எவ்வளவு 108 ஆம்புலன்ஸ் சேவை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதுவரை? இன்னும் என்ன மாதிரியான திட்டப்பணிகள் இதை சார்ந்து இருக்கின்றது? என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்முடைய செய்தியாளர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க. இதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? இந்த உரிய நிறுவனம் என்ன மாதிரியான செயல்பாடுகளை கொண்டிருக்கு? இது எந்த அளவுக்கு வளர்த்தெடுக்கப்பட இருக்கிறது? பதிவு செய்யலாம். 108 ஆம்புலன்ஸ் சேவை பொறுத்த வரையில் இது வந்து அரசும் தனியாரும் இணைந்து செய்யக்கூடிய அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கீழ் வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே இதனை பொறுத்த வரையில் அரசு வந்து பல்வேறு வகையில் இதற்கான தொகையை வந்து கொடுத்த போதிலும் உரிய முறையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை வந்து பொதுமக்களும் சரி, அதே போன்று 108 ஆம்புலன்ஸ் சேவையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் முன்வைக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய 855 ஆம்புலன்ஸ்
ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து உரிய முறையில் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வந்து அதிக அளவில் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் உரிய முறையில் பராமரிப்பு மேற்கொள்ளாத காரணத்தினால் மலைப்பகுதிகளிலும் அதே போன்று வெகு தூரத்தில் பயணிக்கக்கூடிய நிலையில் திடீரென்று இயந்திர கோளாறு ஏற்பட்டு வாகனங்கள் ஆங்காங்கே நின்றுவிடக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனை தவிர்க்கும் பொருட்டு உரிய முறையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே தெரிவித்தது போல தமிழகத்தில் மொத்தமாக 855 அவசர கால ஊர்திகள் இருக்கின்றன. இதில் 41 ஊர்திகள் 2 வீலர் டிரைவ் எனக்கூடிய இருசக்கர வாகனத்தில் சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நேரடியாக சென்று சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு வசதியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் பிராட்வே போன்ற பகுதிகள் வந்து மிகவும் குறுகலான சாலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள், அதாவது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு வாகனங்கள் மூலமாக, சிறிய ரக வாகனங்கள் மூலமாக சென்று மருத்துவ சேவை வழங்குவதற்கான ஒரு இடமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இருசக்கர வாகனத்தில் சென்று அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான அந்த இருசக்கர வாகன 108 அவசர கால ஆம்புலன்ஸ் சேவையும் வந்து தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மெரினா போன்ற இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அதிக அளவில் நீரில் சென்று விளையாடக்கூடியவர்கள் கடல் அலையில் வந்து சிக்கிக்கொண்டு அங்கு வந்து செல்வதற்காக மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது மணல் பரப்பில் சென்று அவர்களுக்கு சேவை அளிக்கக்கூடிய வகையில் சென்னையை பொறுத்தவரையில் கடற்கரையில் வந்து 4 வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கும். எனவே வந்து இது போன்று, அதாவது கடலில் வந்து யாரேனும் சிக்கிக்கொண்டார்கள் என்பது போன்று புகார்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அங்கு சென்று அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 66 நியோனேட்டல், அதாவது பேறுகாலத்தில், அதாவது கருத்தரித்து பிரசவிக்கும் காலத்தில் குழந்தைகளுக்கு ஏதேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தால் அவர்களை உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கும், அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய தாய்சேய் நல மையத்திற்கும், அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு உடனடியாக வருவதற்கான அந்த 66 நியோனேட்டல் ஆம்புலன்ஸ் என்ற கூடிய ஆம்புலன்ஸ் இருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸை பொறுத்தவரையில் பிறந்ததிலிருந்து, அதாவது பிறந்த முதல் நாளிலிருந்து 30ஆம் நாள் வரை, அதாவது நியோனேட்டல் கேர் எனக்கூடிய அந்த முதல் 30 நாட்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பாதிப்பு மற்றும் அந்த குழந்தைகளை வந்து எடுத்து செல்வதற்கான இந்த ஆம்புலன்ஸ் சேவைகள் வந்து தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. எனவே இந்த ஆம்புலன்ஸை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்காக வந்து புற ஊதா கதிர்கள், அதாவது மஞ்சள் காமாலை இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து இன்குபேட்டர் எனக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் இருக்கக்கூடிய இன்குபேட்டரில் தான் வைப்பார்கள். எனவே அதற்கு வந்து போதிய வசதிகளுடன் இந்த ஆம்புலன்ஸ்கள் சேவைகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து விதமான ஆம்புலன்ஸ் சேவைகள் வந்து உரிய முறையில் அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான உரிய பராமரிப்பை வந்து அந்த தனியார் நிறுவனங்கள் மேற்கொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் முன்வைக்கிறார்கள். அரசு அதிக அளவில் ஆம்புலன்ஸ்க்கான நிதிகளை வந்து ஒதுக்கி இருந்த போதிலும் அதற்கான பராமரிப்பை வந்து உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று பணி பாதுகாப்பு என்பது வந்து சற்று குறைவாக இருக்கிறது. எனவே அதிலும் வந்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களால் முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உடனடியாக அவர்களுக்கான ஆம்புலன்ஸ் வந்து சேவை வந்து பெற வேண்டும் என்பதற்காகவே 78 4 வீல் டிரைவ், அதாவது மலைப்பகுதிகளில் வந்து சென்று அவர்களுக்கான மருத்துவ சேவை வழங்கக்கூடிய 4 வீல் டிரைவ் ஆம்புலன்ஸும் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கான ஆம்புலன்ஸ் சேவைகள் தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் அதனை வந்து உரிய முறையில் பயனாளிகளுக்கு வந்து சென்று சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் வந்து அதிக அளவில் முன்வைக்கப்படுகிறது. தேவேந்திரன், லாவண்யா, எவ்வளவு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து சொல்லியிருந்தீங்க. இந்த பணி அப்படிங்கிறது எந்தெந்த வகையில் வந்து விஸ்தரிச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. இவை சரியாக பராமரிக்கப்படுதா அல்லது முறையாக பின்பற்றப்படுதா அப்படிங்கிறது குறித்தான ஆய்வு எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது, இதை தாண்டி கால் சென்டர் பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க, சுருக்கமாக பதிவு செய்யலாம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அதே போன்று ஆம்புலன்ஸிலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள், அதே போன்று 108 மையங்களில் வேலை பார்ப்பவர்கள் என்று வந்து 4500க்கும் அதிகமானோர் இருக்கிறார்கள். இவர்களுக்கான ஊதியம் என்பது வந்து சற்று குறைவாக இருக்கிறது என்ற ஒரு தகவல் இருந்தாலும் அதனை வந்து உரிய முறையில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது. பெண்களுக்கான பணி பாதுகாப்பு, அதாவது ஆம்புலன்ஸ் வாகனங்களில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கான பணி பாதுகாப்பு என்பது வந்து சற்று குறைவாக இருக்கிறது. எனவே இதற்கான ஒரு உரிய ஆய்வினை வந்து மேற்கொண்டு அரசு இது வந்து
தனியாரும் அதே போன்று அரசும் வந்து இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் என்பதால் இதில் வந்து அரசு வந்து தனி கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ஆம்புலன்ஸ் வாகனங்களை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல 4500க்கும் அதிகமான பணியாளர்கள் வந்து இருக்கக்கூடிய நிலையிலும் உரிய முறையில் அவர்களுக்கான ஊதியங்கள் வழங்கப்படுவதில்லை. அதே போன்று அவர்களுக்கான இன்சென்டிவ் போனஸ் என்பதும் வந்து சற்று குறைவாகவே இருக்கிறது. எனவே அதிலும் வந்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது. இவர்கள் அனைவருமே வந்து களப்பணியாளர்கள். களத்தில் வந்து இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உயரதிகாரிகள் சற்று செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் களப்பணியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுடன் அவர்கள் நேரடியாக ஒரு இடத்தில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் களத்தில் இருக்கக்கூடிய சூழல் வந்து அதாவது ஒருவர் உணர்ச்சி வயப்பட்டு அதாவது குறிப்பாக பொதுமக்கள் வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஏறக்கூடிய நிலையில் அவர்கள் அதிக அளவில் வந்து உணர்ச்சி வயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஊழியர்களுக்கான பணி பாதுகாப்பை வந்து தீவிரப்படுத்த வேண்டும். அதே போன்று பெண் ஊழியர்களுக்கான அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்த வேண்டும். அவர்களுக்கான ஓய்வறை அதாவது 12 மணி நேர சுழற்சி முறையில் அவர்கள் பணியாற்றக்கூடிய நிலையில் அவர்களுக்கான ஓய்வறைகளும் அதே போன்று அவர்களுக்கான சலுகைகளும் வந்து அதிக அளவில் வந்து இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை தான் வந்து இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களிடத்தில் வந்து முன்வைக்கப்படுகிறது. தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு எவ்வாறு அதிக அளவில் அவர்களுக்கான சலுகைகளும் அதே போன்று முக்கியத்துவங்களும் வழங்கப்படுகிறதோ அதே போன்று வந்து அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதே போன்று ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் உரிய முறையில் அவர்களுக்கான சேவைகளும் சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது. தேவேந்திரன். லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மாநிலம் முழுவதும் இருந்து இணைந்திருந்த நம்முடைய செய்தியாளர்கள் அளித்திருந்த தகவல்களுக்கும் நன்றி. தொடர்ச்சியாக 108 ஆம்புலன்ஸ் சேவை மக்களினுடைய ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு சேவை. இந்த சேவைங்கிறது முழுமையாக சரியாக நடைபெறுவதற்கு உரியவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.